ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லால். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு வர்ஷாவ பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வர்ஷாவ பத்தி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் உயிரிலும் மேலான இயேசுவே, நான் உமக்காக உயிரையும் கொடுத்திடுவேன். என் உயிரிலும் மேலான இயேசுவே, நான் உமக்காக உயிரையும் கொடுத்திடுவேன். அசையாத மலை போன்ற உந்தன் முகம், மாறாமல் நின்றிருக்கும் நெஞ்சினிலே. அசையாத மலை போன்ற உந்தன் முகம், மாறாமல் நின்றிருக்கும் நெஞ்சினிலே. நினைவால் என் இதயம் வாடுதையா, நினைவால் என் இதயம் வாடுதையா. தஞ்சமான வார்த்தைகளை பேசிடவே, தஞ்சமான வார்த்தைகளை பேசிடவே. என் உயிரிலும் மேலான இயேசுவே, நான் உமக்காக உயிரையும் கொடுத்திடுவேன். நான் உமக்காக உயிரையும் கொடுத்திடுவேன். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த பாட்டு எப்பயாச்சும் நீங்க கேட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. உங்களுக்கு யாராச்சும் இந்த பாட்டு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வர்ஷா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஸோ அவங்களுக்கு எல்லா பீப்புள்ஸுமே இருக்காங்க. எல்லா ரிலேஷன்ஸ்லயும் வந்து ரிலேஷன்ஸும் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவளால வந்து ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அதாவது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ இருந்தா அவங்க வீட்ல. எப்படி சொல்றேன்னா, அவளுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸேன்னு பாத்தீங்கன்னா அவ போடுற யூனிஃபார்ம் தான் புதுசா இருக்கும். மத்தபடி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு அந்த மாரி கூட அவ போட்டதே கிடையாது. அவங்க எடுத்து குடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவ வந்து இருந்தா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து இப்போ குழந்தைங்க ஸ்கூல் போறாங்க அப்டின்னா, அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, சமைச்சு குடுப்பாங்க, சாப்பாடு கட்டி குடுப்பாங்க, தல சீவி விடுவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த மாரி இருக்கும். ஆனா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவ 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே அவ சமைக்க ஆரம்பிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. அவள பத்தி எனக்கு தெரியும். ஸோ நான் அத வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாரி அவ 4த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவளுக்கு வந்து குழம்பு வைக்க தெரியாது. அதனால அவ என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பா சொல்லுவாங்க, "உனக்கு குழம்பு வைக்க தெரியலன்னா நான் துவையல் மாரி அரை, வேர்க்கடல போட்டு அந்த மாரி துவையல் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா?" ஸோ அந்த மாரி செய்யன உடனே அவளுக்கு தெரியலன்னாலும், அவங்க சொல்றத கேட்டு அவ வந்து அம்மில வச்சு அரைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம். இப்ப எல்லாருமே மிக்ஸில அரைக்கிறாங்க. அவ்ளோ வந்து அம்மி யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா சில இடத்துல வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, மிக்ஸி அந்த மாரி கிரைண்டர் அதெல்லாம் எதுவுமே அந்த அளவுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவ அந்த துவையல் மாரி அரைச்சு, சாதம் வடிச்சு எடுத்துன்னு போறது. அப்புறம் வீட்லயும் அவங்களுக்கு குடுக்கறது, அவங்க பிரதர்ஸ்க்கு குடுக்கறது, அவங்க ரிலேஷன்ஸ் யாராச்சும் கேட்டா குடுக்கறது, இந்த மாரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பா ஃப்ரெண்ட்ஸ். அத பண்ணிட்டு அவ ஸ்கூலுக்கு போவா. மறுபடியும் வீட்டுக்கு வந்தா, வீட்ல இருக்கிற ஒர்க்கும் பாப்பா. அதுதான் அவளுடைய இதுவே. ஒரு சந்தோஷத ஒரு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறது அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூல்ல பேசுறா பார்த்தீங்களா? அவ்வளதான். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க அந்த மாரியெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கூட ஏதாச்சும் பேசுறது மட்டும் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பேசுறது கூட அவ பயப்படுவா. எதுக்குன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து அதெல்லாம் புடிக்காது. கூட பொறந்த அண்ணா பசங்க இல்ல ரிலேஷன்ஸ் பசங்க, அந்த மாரி அவங்க கிட்ட பேசினா கூட எதுக்கு பேசுற? அந்த மாரிலாம் பேசக்கூடாது, போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே தான் இருக்கணும். ஒரு ஸ்கூல்ல ஒரு டூர் கூட்டிட்டு போறாங்கன்னா கூட அனுப்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் வெளியில போணும்னாலும் அனுப்ப மாட்டாங்க. அவ்ளோ ஒரு ஸ்ட்ரிக்ட்டா அவங்க அப்பான்னா ரொம்ப பயம். அந்த ஏஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பயந்துட்டு அந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். இந்த மாரியெல்லாம் இருக்கும்போது யாராச்சும் சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல எதாச்சும் சந்தோஷத்த அனுபவிச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி யாராச்சும் உங்க ரிலேஷன்ல, இல்ல நீங்களோ இந்த மாரி இருந்தாங்கன்னா கூட எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, நான் வந்து அவள தான் பார்த்துருக்கேன். ஏன்னா, எதனால அப்படி சொல்றேன்னா, மத்த பசங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ மத்த ரிலேஷன்ஸ் பசங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல அவங்க அம்மா சமைச்சு வைப்பாங்க.
அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதனால அவங்க விளையாடுறது, இப்ப ஸ்கூலுக்கு போறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இந்த மாரி எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா அவ வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாரி எதுவுமே அனுபவிச்சது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா எங்கேயாச்சும் வேலைக்கு போனாங்கன்னா மட்டும் தான், அதுவும் அவங்க சித்தப்பா, பெரியப்பா பசங்க கூட அப்ப போய் பேசுவான். ஏதாச்சும் விளையாடுறதோ, அந்த டைம்ல அவங்க வராங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா வராங்கன்னு தெரிஞ்சா, உடனே அவரு வர்றதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவா. அதாவது அவருக்கு தெரியாம ஒளிஞ்சு வருவாங்க பாத்தீங்களா? அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி இருப்பான். அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்ட்டா வளர்ந்தா ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் சொல்றேன். அவ ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம வர்ஷாவ பத்தி நாளைக்கு பார்க்கலாம். சோ இப்போதைக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களையும் நான் ரொம்ப நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? சோ அதுக்காக தான் வர்ஷாவ பத்தி நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். குட்